தமிழ்நாட்டில் குமரி அனந்தன் என்று அனைவராலும் செல்லமாக அழைக்கப்பட்ட அனந்தகிருஷ்ணன் இன்று நம்மிடையே இல்லை. மிகச்சிறந்த காந்தியவாதி, காமராஜர் அவர்களுடன் இணைந்து பணியாற்றியவர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய முன்னாள் தலைவர், மிகவும் எளிமையானவர், அரசியலில் மிக நேர்மையானவர், அடாவடி அரசியல் தெரியாதவர் என்று பல்வேறு விதமாக போற்றப்படுகின்ற திரு குமரி அனந்தன் அவர்கள், இவர் 8/4/2025 அன்று இரவு தனியார் மருத்துவமனையில் வைத்து சிகிச்சையில் இருந்த பொழுது வயது மூப்பின் காரணமாக தனது 93வது வயதில் காலமாகிவிட்டார். திரு குமரி அனந்தன் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சின்ன குக்கிராமத்தில் 19/3/1933 பிறந்தார். இவருக்கு ஒரே மகள். இவருடைய மகள் பெயர் தமிழிசை சவுந்தரராஜன். தமிழ்நாடு பாரதிய ஜனதா பார்ட்டியினுடைய மாநில தலைவராக இருந்தார். அதன் பின்பு தெலுங்கானா மாநிலத்தில் 5 வருடங்கள் ஆளுநராக பணியாற்றியவர். தமிழ்நாட்டில் உள்ள மிகவும் பிரபலமான வசந்தன்கோ என்ற நிறுவனத்தினுடைய தலைவராக இருந்த திரு வசந்தகுமார் அவர்களுடைய கூட பிறந்த அண்ணன் தான் திரு குமரி அனந்தன் அவர்கள். திரு குமரி அனந்தன் அவர்கள் MA முதுகலை பட்டம் தமிழில் பெற்று மதுரையில் ஒரு கல்லூரியில் இவர் தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்து வந்தார். தமிழ் மிகவும் ஒரு பற்று கொண்டவர், பேரார்வம் கொண்டவர். இவருக்கு இலக்கிய செல்வர் என்றே ஒரு பெரிய பெயர் உண்டு. மிக சிறந்த மேடை பேச்சாளர். 1977 காமராஜர் எந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றாரோ அதே கன்னியாகுமரி தொகுதியில் நாடாளுமன்ற வேட்பாளராக நின்று வெற்றி பெற்று பாராளுமன்றத்துக்கு சென்றவர். பாராளுமன்றத்தில் எல்லாருமே பேசணும், ஒன்று இங்கிலீஷில் பேசணும் அல்லது ஹிந்தியில் தான் பேசுவாங்க, அப்படி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. முதலாக நாடாளுமன்றத்தில் தமிழில் பேச வாய்ப்பு வாங்கி கொடுத்தவரே திரு குமரி அனந்தன் அவர்கள் தான். இவர் 4 முறை தமிழ்நாடுடைய சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தார். 2021 இவருக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவார்டு இவருக்கு வழங்கப்பட்டது. அப்படிப்பட்ட சிறந்த காந்தியவாதி, அவருக்கு அவார்டு கொடுத்தாங்க. 2024 தமிழ்நாடு அரசாங்கம் இவருக்கு தகைசால் தமிழர் விருது அப்படின்னு ஒரு விருதை மாண்புமிகு முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இவருக்கு வழங்கி இவரை கௌரவித்தார்கள். இவர் தமிழ்நாட்டினுடைய ஒரு முதல்வராக அல்லது ஒரு மந்திரியாக வருவதற்கு முழு தகுதி கொண்டவர். ஆனால் அவருக்கு அதிர்ஷ்டம் கிட்டவில்லை. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு தமிழ் தேசியவாதி, இலக்கிய செல்வர், எளிமையானவர், அடாவடி அரசியல் தெரியாதவர், மிகப்பெரிய மேடை பேச்சாளர், தமிழ் பற்றாளர் திரு குமரி அனந்தன் அவர்களுடைய மறைவு என்பது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய இழப்பு. அவரை இழந்து வாடுகின்ற அன்னாரின் குடும்பத்தினருக்கு எமது ஆழ்ந்த இரங்கல்கள்.